ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஜாப் கோயிங் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஜோதிடராக இருக்காங்களா, எல்லாரையுமே படிக்க சொல்கிறீங்க சார். எதனால எல்லாரும் படிக்கணும்? எல்லாருக்கும், நல்லவர் கெட்டவர், அரசியல்வாதி, நீங்கள் பணக்காரன் ஏழை, நீங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலம் பொதுவானது. நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஜோசப் படிங்க சொன்னது ஓகே, அது என்ன சார் விடிய காலையில் படிங்க? இன்றைக்கி சரி, இந்த 4 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி சரி, இந்த 4 வருஷத்தில் கிளாஸ் ஏதோ ஒரு வகையில் போயிட்டு 4:32 கிளாஸ். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறது யாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. 4:30 மணிக்கு 4:32 கிளாஸ் வைக்கிட்டு எவன் வருவான்? ஆமாம், அது ஒரு சவாலாகவுமே இருந்திருக்கும். அது ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க, அது நேரடியாக பார்த்தீங்கன்னா. ஜோதிடர் பவானி ஆனந்த் சார் என்கிட்ட பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார். பொது உடைமை சார் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஜோதிடராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். வித்தியாசமான ஒரு கோணத்தை அவர்கிட்ட பார்த்தேன். அதேமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம சம்பத் சுப்ரமணி கேள்வி நான் சொன்னேன்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்துருச்சு. இன்றைக்கி தான் முதன்முறையாக நான் அவரை நேரில் சந்தித்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன். இந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்களை கற்றுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். அந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சு இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் காண ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கிற நம்மளுடைய பொதுவுடைமை சார் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக ஜோதிடர்கள் அப்படின்னாலே அவங்க ஜோதிடம் படிப்பாங்க, நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்ப்பாங்க, அது மூலயமா அவங்களுக்கு ஒரு வருமானம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜோதிடர்கள்னு இல்லை, எல்லாரையுமே படிங்கன்றீங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஜாப் கோயிங் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஜோதிடராக இருக்காங்களா, எல்லாரையுமே படிக்க சொல்கிறீங்க சார். எதனால எல்லாரும் படிக்கணும்? இப்போ உங்களுக்கு 24 மணி நேரமா? ஆமாம். அவருக்கு 24 மணி நேரமா? எனக்கு 24 மணி நேரமா? 3 பேருக்கும் நல்லது கெட்டது ஒரே மாதிரி இருக்குமானா ஒரே மாதிரி இருக்காது. அவருக்கும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், உங்களுக்கு நல்லது இருக்கும், எனக்கு நல்லது இருக்குமா. ஆனால் உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் இப்போ ரூட்டில் வந்திருப்பீங்கல்ல, அதில் வளைவு நெளிவு இருக்கும்ல, அதில் வண்டி ஓட்டும்போது யாரோ ஒரு கார் ஓட்டுறாருன்னா அந்த கார் வேகம் பள்ளத்தில் விட்டாருன்னா நீங்கள் உங்களை அறியாமல் அதில் ஒரு ஆட்டம் ஆடுதில்ல, அதே அதே காரை நீங்கள் ஓட்டுறீங்க, மெது ஓட்டுவீங்களா? ஓட்ட முடியாதா? நாங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது எங்கள் முடிவு தான் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் வண்டி ஓட்டணும், நீங்கள் என்ன பண்ணி உட்காந்துருந்தா அது உங்களுக்கு மேல் வலிக்குமான அந்த வண்டி ஆடும்போது உங்களுக்கு ஒரு குழு கொடுக்கும். ஆனால் அதுவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கையில் சின்னதாக ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அதை நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே முடியும். எல்லாருக்கும், நல்லவர் கெட்டவர், அரசியல்வாதி, நீங்கள் பணக்காரன் ஏழை, நீங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 24 மணி நேரம் தான். காலம் பொதுவானதா. சூரியன் எங்கேயாச்சும் நீங்கள் 6 மணி 10 நிமிஷத்துக்கு சூரியன் உதயம் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் 6 மணி 10 நிமிஷத்தில் எழுந்திரிக்கணும்னு இது கணக்கு இருக்கா? 5:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம். ஏஎல்பி கிளாஸ் மேலே 4:32, அது 4:30 மணி கிடையாது, 4:32 கிளாஸ் ஆரம்பிக்குது. அடுத்தது நீங்கள் 7 மணிக்கு எழுந்திரிக்கலாம். இது உங்கள் கையில் இருக்கா? காலம் பொதுவானது. நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எங்கள்கிட்ட பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் போய் நீங்கள் அந்த அப்பாடா வீடு வாங்கிடலான்னு ஒரு சந்தோஷத்தில் போவீங்க. ஆனால் வீடு வாங்கலைன்னா என்ன கேட்க போகிறீங்க?
மனசுல நினைச்சுப்பல சார், நினச்சேன் அவர்கிட்ட போனா நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு ஜோசியர் தேடிட்டு நீங்கள் போவீங்க. ஆனால் அதே நீங்கள் வாங்கலாமா வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த வருஷம் வாங்க முடியாதுப்பா, 2025 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் பேசணும், 2026 மார்ச் மாதம் தான் வீடு. இது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண திட்டமிடுவீங்களா? அழகாக திட்டமிடுவீங்க. அதுக்கு லோனை அரேஞ்ச் பண்ணுவீங்க, அதுக்கு இடத்த செலக்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்னென்னு ரெடி பண்ணுவீங்க. இதெல்லாமே நீங்கள் திட்டமிடுவீங்க. அதுவே நான் ஒரு தடவை வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கே போய் பார்த்துட்டு 3 ஊருக்கு சுற்றுவாங்க. சார் நான் 200 வீடு பார்த்துட்டேன். எதுக்கு 200 வீடு பார்க்குற? நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும். அதுக்கான காலம் வரும்போது நீங்கள் பேசாமல் போனீங்கன்னா, அதான் சொல்லல, நாங்கள் உதாரணத்துக்கு நான் பார்த்த ஒரே பொண்ணு என் பொண்டாட்டி தான். முதல் பொண்ணு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாய்ப்பும் இல்லை, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி யதார்த்தம் போனோம், பேசணும். அன்றைக்கே ஏன்னா எல்லாம் ஜோசியர் இங்கே போயிருக்கோம், பொண்ணு பார்க்க போயிருக்கோம். உடனே அதெல்லாம் பாருங்கள், எங்கள் சித்தாவை ஜோசியர் என்ன பண்ணுறாரு, பொண்ணுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு இன்றைக்கே நிச்சயார்த்தம். உடனே 1/2 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் எழுதியாச்சு. எதுக்குன்னு இந்த வார்த்தை ஜோதிடம் எங்கள்கிட்ட கூடவே இருந்து விட்டு நாங்கள் எல்லாத்துலேயும் இந்த வாழ்க்கையெல்லாம் இப்படியெல்லாம் மாறுனுச்சுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் படித்தா மட்டும்தான் இது மாறும். இல்லைன்னா நீங்கள் ஹையர் ப்ரொஃபஷன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கீங்க, ஏன் அவங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் வராதா? வரும்ல. அதே பார்த்துருந்தா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. இல்லை நான் கடைசி வரை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் உழைப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா, எத்தனை பேர் உழைக்கிறவங்க எங்கெங்கே இன்றைக்கி சன்மானம் கிடைக்கிது? உழைக்கிறவங்க எங்கெங்கே இன்றைக்கி வெகுமதி கிடைக்கிது? கிடைக்காது. ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை. அப்போ எதை ஸ்மார்ட் ஒர்க்காக செய்யணும், எதை ஹார்ட் ஒர்க்காக செய்யணும், எதுவுமே தெரியலை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. இல்லை எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிட முடியுமா என்ன? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு 2000 3000 பணம் அவங்க அப்போவே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர்கள்லாம் என்னட்டு நான் சொல்லுவேன், எனக்கு வரணுன்னா வரும் அப்படிம்பேன். மூர்த்தி நீ பழக்க தெரியாதுன்னாங்க. இன்றைக்கி நான் 10 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன வருமானம் எனக்கு தெரியுது. நான் இன்றைக்கி 5000 இல்லை 2000 இல்லை 3000 எவ்வளோ வந்தாலும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வருது. அதே இன்றைக்கி அந்த ஜோசியர் யாருன்னே தெரியலை. அப்போ நம்ம என்ன முடிவு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதான் ஜோசியம் நீ படிங்கன்னு சொன்ன காரணம். படிக்கட்டுமே, இதில் இன்னும் குறைஞ்சி விட போகுது. ஏன் நீங்கள் என்ன எனக்கு போட்டியா? நீங்கள் படித்தா எனக்கு என்ன இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் சென்னையில் ஒரு ஆஃபீஸை போட்டு பார்க்க போகிறீங்க, எனக்கு என்ன இருக்குது? தாராள மனசு எப்போ வருதோ ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுங்க. எனக்குன்னு உள்ளது வரும், உங்களுக்குன்னு உள்ளது உங்களுக்கு வரும், அவருக்குன்னு உள்ளது அவருக்கு வரும். இதை இங்கே எல்லாம் தடுக்கலாம் முடியாது. ஜோசியம் படிங்க எல்லாரும் அப்படின்னு இப்போயும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நீங்களும் ஜோசியம் படிங்க. கண்டிப்பாக படிக்கலாம் சார். சார் அப்புறம் இன்னொரு கேள்வியும் ஒன்று இருக்குது சார். ஜோசியம் படிங்க சொன்னது ஓகே, அது என்ன சார் விடிய காலையில் படிங்க? இல்லை எல்லாருமே பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும்னு சொல்கிறோம். எல்லா ஜோசியரும் சொல்லியிருப்பாங்க. சோசியரில் சாமியார் என்னென்ன எத்தனை நீங்கள் உலகத்தில் பார்த்தா யூடியூப்பை திறந்தால் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னாலே எல்லாமே கிடைச்சிருன்னு சொல்கிறீங்கல்ல. என்னைக்காச்சும் எழுந்திரிச்சிருக்காங்களா? நீங்கள் மனசாட்சி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் பிரம்மமுகூர்த்தத்தில் பேசணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி சரி இந்த 4 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியே சரி இந்த 4 வருஷத்தில் கிளாஸ் ஏதோ ஒரு வகையில் போயிட்டுருக்கு. 4:32 4:32 கிளாஸ். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களோட குடும்பம், உங்களோட சூழ்நிலைகள். ஒரு ஃபோன் ஒரு 4:30 மணி உங்களுக்கு. இப்போ ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஃபோனை 4 தடவை எடுத்து பார்த்துருவீங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிட்டார், ஓகே இன்றைக்கி எத்தனை வீடியோ அப்லோட் ஆகிருக்கு, இன்றைக்கி என்ன வீடியோ பேசியிருக்காங்க, எத்தனை வீடியோ போயிருக்கு, இன்றைக்கி என்ன பேமெண்ட் வந்திருக்கு, சாயங்காலத்துக்குள்ளே என்ன வரும், இதெல்லாமே என்ன பண்ணிருப்போம். நம்ம 10 போனால் நீங்கள் பார்த்துருவீங்க. சாயங்காலம் வருமா, இது விடியகாலம் 4:30 மணி ஃபோன் வருமா உங்களுக்கு? நீங்கள் என்ன அமைதியாக இருப்பீங்கன்னா அந்த சரணாகதி அளவுக்கு அமைதியாக இருப்பீங்க. அப்போ அது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உட்காந்து படித்து பாருங்களேன், எழுந்திரிச்சு பாருங்களேன். அவ்வளோ எழுந்திரிச்சு சும்மா உட்காந்துருங்க. நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம் வேண்டாம். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து பாருங்கள். 4:30 மணி எழுந்திரிங்க சார். ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் படிக்கும்போது, ஆத்மார்த்தமாக படிக்கும்போது இந்த உணர்வு நிலை இருக்குது பாருங்க, ரொம்ப அழகாக புரியும். இதே நான் சாயங்காலம் நானே 10 மணிக்கு வர்றேன், சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு அந்த எனர்ஜியெல்லாம் சும்மா சொல்லுங்கள் இப்போ மேசலக்கணுமா 1:08 அதிபதி அப்படின்னு சொல்லும்போது, அதே 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து பேசும்போது எல்லாம் எழுதிங்க 4:30 மணிக்கு மேசலக்கணம் 1:08 அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உள்ளேருந்து வரக்கூடிய அந்த ஆத்மார்த்தம், மூலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு உத்வேகம் இருக்குது பாருங்கள், அதுவே உங்களுக்கு படிக்க வச்சுருங்க. தமிழ்ச்செல்வி இப்போ படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது படிச்சுடுங்க. ஆனால் 4:30 மணி 10 மணிக்கு இருந்தால் படிங்க. நாங்கள் எங்களுடைய மனநிலைக்கு தான் நாங்கள் எடுத்தோம்ல தவிர நீங்கள் வருவீங்க. அதுதான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது யாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. 4:30 மணிக்கு 4:32 கிளாஸ் வைக்கிற எவன் வருவான்? வந்தால் ஆமாம், அது ஒரு சவாலாகவுமே இருந்திருக்கும் ஜோதிடர்களுக்கு. அதாவது உங்கள் வட்டத்துக்குள்ளே எல்லாருமே சொல்லுவாங்க, 4:30 மணிக்கு காலையில் வைக்கிறீங்களே யார் வருவாங்க படிக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே சார். இந்த மாதிரி சவாலானதெல்லாம் தாண்டி இன்னைக்கு
ஒரு கிளாஸ்ல குறைஞ்சது 100 பேருக்கு மேல படிக்கிறாங்க. நீங்கள் அதாவது ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க, அது நேரடியாக பார்த்தீங்கன்னா தான் அது கண்டிப்பா ஒரு அந்த நாள். விஷுவல் வந்து என்னென்னா இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா அப்படின்னு ஆத்மார்த்தம். அதுதான் ஃப்ரீ கிளாஸே நடத்துகிறோம். அதில் நச்சை நிகழ்னு சொல்லி ஃப்ரீ கிளாஸ் என்னென்னா ரெகுலர் கிளாஸாகவே போவோம். இப்போ யூடியூப்பில் போட்டாச்சு அதெல்லாம் லைவாகவே. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி திருக்குறள் சொல்லணும், அக்பர் பீர்பால் கதை சொல்லணும், தெனாலிராமன் கதை சொல்லணும், ஒரு ஜோதிடம் பற்றியான ஒரு விளக்க உரை கொடுக்கணும், ஒரு பரிகாரம் சொல்லணும். இது ஒரு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு 15 நாளா 20 நாளா 30 நாளாக கிளாஸ் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் ஏதோ படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 6 மாதம் கழிச்சு 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும்ல, அதுக்காக இன்னொரு கிளாஸ். ஃப்ரீ அது கிளாஸ். ரெகுலரா? அது ரெகுலராக ஃப்ரீ கிளாஸ். என்னென்னா இவங்க 4:30 மணிக்கு எழுந்திரிக்க வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு எழுந்திரிக்க வச்சா அவங்களுடைய திட்டமிடல், காலையில் எழுந்திரிக்கும் போது திட்டமிடுவாங்க, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன, இப்படியே பண்ணி பண்ணி உண்மையிலே அவங்க ஒரு சரியான திட்டமிடல். அவங்க ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப இன்றைக்கி அதான் 4:30 மணிக்கு கிளாஸ் வச்சு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. 4:30 மணி பிரம்மத்தை எழுந்திரிச்சு படித்து பாருங்கள். அது உணர்ந்தான். தேனுன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். தேனை இனிக்கும், அவ்வளோதான். எழுதி பார்த்தா எப்படி இருக்கும், அது வார்த்தையாக தான் இருக்கும். அது படித்து பார்த்தா தான். அதுக்கு தான் படிங்கன்னு சொன்னது காரணம். படித்தா தான் ஒரு அவ்வளோ சந்தோஷம். அதில் அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அந்த சரணாகதி நிலை தாங்க அது. அப்படி பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடித்து எப்படி ஏறும் அப்படி இருக்கும். அப்படியே மனசுக்குள்ளே போய் அப்படி பதியும். நீங்கள் அதான் சொல்லல, நீங்கள் 9 வயசு 10 வயசு 12 வயசு 17 வயசு பசங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல, அவ்வளோ அழகாக புரியுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். சார் எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஒரு ஜோதிடர் சொன்னார். ஜோதிடர் பவானி ஆனந்த் சார் வந்து என்கிட்ட பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார். பொது உடைமை சார் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் ஜோதிடராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் சொன்னீங்க அவரை, நீ ஒரு ஜோதிடர் ஆவப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் மாமா வந்து உங்களை சொன்னாருன்னு சொன்னீங்களே சார், நீங்கள் வந்து ஒருத்தரை சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு தருணம் இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஜோதிடர். நீங்கள் வந்து எப்படி கணிச்சிங்க அவர் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஆவாருன்றது? இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாருமே இப்போ தமிழ்ச்சொல்லி சொன்ன மாரி, இவர் சொல்கிற மாரி படிங்கன்னு சொல்கிற மாரி தான் ஒவ்வொருத்தரையுமே படிங்கன்னு சொல்கிறோம். நான் அவருக்கு வந்து அந்த நாணம், அந்த அறிவு, அந்த ஒரு அர்ப்பணை, ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை அவர்கிட்ட பார்த்தேன். அதேமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம சம்பத் சுப்ரமணி ஏஎல்பி அதான் சொன்னேன்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சம்பத் நீ படிங்க இப்படிதான். நீங்கள் எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் 100 ஜோசியர் சொன்னீங்கன்னாலும் இந்த 100 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு மூர்த்தி தொடர்பு, எங்கேயாச்சும் ஒரு லிங்க் தொடர்பு இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கவுங்க பார்த்தது உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. எத்தனை யூடியூபர் இன்றைக்கி தெரியுமா ஜோசியம் தெரியும்? எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறோம் ஜோசியம் படிக்க வச்சுருவேன். நீ படிங்க, நான் என்ன பண்ணிடுறேன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு பகுதியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு காலங்கிற நேரங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒரு பகுதியாக இருக்கட்டும். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் போக தான் போகிறீங்க. நீங்கள் பைக்கில் எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம். பைக்கில் உங்கள் பாதையில் யூடியூப்பரில் நீங்கள் யூடியூப் வீடியோ எடுத்து பதிவு பண்ணுங்கள். ஆனாலும் உங்களோட நேரம் அறிந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏன் அதை எழுதக்கூடாதும்ப. உங்களுக்கு பேச்சு நல்லா இருந்தால் ஏன் பேசக்கூடாதும்ப. ஒன்றும் இல்லை, நம்ம லண்டனில் ஒரு சேலத்துலேருந்து ஒரு அம்மா வந்துருந்துச்சு. 2017 18 அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். அவங்க பையனும் பொண்ணும் ஜோசியம்னா அப்படி வெறுப்பாங்க. எங்கம்மா சேலத்தில் போய் நீ ஜோசியம் மெட்ராஸ் ஜோசியம் என்ன அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாமலே இந்த அம்மா வந்துட்டேன்ட்ட. நான் சொன்னேன், உங்கள் பையனுக்கு இந்த பொம்மை விளையாட்டு சம்மந்தப்பட்டது யூடியூப் நல்லா வரும், பொம்மையில் வச்சு இல்லை நாயை வச்சு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு. சார் இல்லை சார், நாங்கள் இருக்கிறதெல்லாம் அவங்க இருக்கிற வெளிநாட்டில் லண்டனில், அங்கே எல்லாம் நாய் வச்சு இதுமாரி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு. சரி பொம்மையை வச்சு எடுக்க முடியுமான்னு கேட்டேன். எடுக்கிறாங்க. ஒரு 2 பொம்மையை வச்சு ஆரம்பிச்சு யூடியூப் சேனலில் இன்றைக்கி எங்கேயோ இருக்கு பெரிய. இன்றைக்கி அதுக்கு பிறகு 3 படத்தில் கமிட் ஆகி 3 படத்துலையும் நடிச்சிட்டேன். நான் பேர் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன், வேண்டாம். ஏன்னா எப்பயுமே நம்ம கிளைண்ட்டோட பேர் எங்கேயுமே சொல்கிறதில்ல. அப்போ யாருக்கு எது எப்போ எந்த நேரத்தில் எது செட் ஆகும் தெரியணும்ல. கண்டிப்பாக சார். இப்போ உங்களுக்கு இதை விட நடிப்பு திறன் இருக்குது, அதில் பண்ணுங்க. பேச்சு திறன் நல்லா இருக்கு பேசுங்க, பாட்டு திறன் நல்லா இருக்குது பாடுங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு முடிவு பண்ண முடியும்ல. ஓகே, 2ஆம் அதிபதி 4ஓட தொடர்பு இருக்குது, டான்ஸை நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டோட தொடர்பு வச்சுன்னா என்ன பண்ணால் ஆட்டம் டான்ஸு, அந்த டப்பாங்குத்து பாட்டுக்கு பாருங்கள், அந்த கிராமிய பாட்டு சூப்பராக இருக்கும். சும்மா பட்டை கலப்போம். அப்படி இருக்கணுங்க வாழ்க்கையெல்லாம், அப்படி பண்ணணும். நம்ம
சும்மா வந்து அதான் சொல்கிறேன், இந்த ஜோதிடம் வந்து இது வந்து ஒரு ஏணி. எல்லாரும் இந்த ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் வந்து எல்லா மாணவரையும் வந்து ஐஏஎஸ் ஆக்கி, ஐபிஎஸ் ஆக்கி, ஐஎஃப்எஸ் ஆக்கி, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி இல்லை, என் பையன் இங்கே பேர் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய மார்த்தட்டி பாருங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆசிரியர் மாதிரி தான் நாங்கள் அந்த ஜோதிடர்கள். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, "அப்பா தமிழ் சொல்லி, எப்பா நம்ம எனக்கு இன்டர்வியூ எடுத்த பொண்ணு நீங்கள் எங்கேயோ இருக்குப்பா" சொல்லுவேனா சொல்ல மாட்டேன்னா? கண்டிப்பாக. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர் நம்ம விஜயந்தா இருக்கு உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் நான் தான் சொல்லல, எல்லா இடத்துலையும் இந்த ஜோதிடம் என்பது நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இல்லை, அது நாங்கள் ஜெயிக்கிற மாதிரியே பார்ப்போம் ஜோதிடர் எல்லாருமே. அதுமாரி தமிழ்நாட்டில் தான் இந்த சத்யநாராயண் இருக்கார், சாந்தியம் இருக்குது, சாந்தம்பார் இருக்குது, உமாங்கிட்டு இருக்குது, ரங்கநாதன், பவானி முத்துசாமின்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை, நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய நல்லா பார்க்கக்கூடிய நிறைய திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் சொல்லுங்கள் படிங்கம்ப. இந்த பவானி முத்துசாமின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, கரூர் பொம்பளை பிள்ளை, அந்த அம்மா ஜாதகம் பக்கம் வந்துச்சு, நித்யா சங்கன்னு சொல்லி ஒரு இல்லை பிள்ளைங்க வருவாங்க, நீங்கள் படிங்களேன் அப்படின்னு படிச்சுப்பாங்க. அந்த அம்மா இன்னைக்கு கிளாஸ் இருக்குது. ஆமாம், நான் பார்த்துருக்கேன் சார். அப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம யாருக்காச்சும் படிச்சிச்சுன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும். அப்படி தான் இந்த மாதிரி இது பவானி ஆனந்தமே அப்படி தான் வந்தார். அவரும் எங்கெங்கேயே இருக்கிறாரு, பரவாயில்ல, வந்து வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போய் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேன் அப்படின்னு, பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கள்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப எப்படி சொல்கிறது சார், இந்த பூரிக்கும் அந்த புல்லரிக்கும்ன்ற ஒரு நிலை இருக்கும்ல சார், அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். பொதுவுடைமை சார் இல்லைன்னா இன்றைக்கி நான் ஜோதிடனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் எனக்கு அன்னிலேருந்தே தோணிட்டு இருந்தது. உங்களை பார்த்தா நான் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த கேள்வி எல்லாருமே அப்படி தான் நிறைய பேர் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில். நீங்கள் நிறைய பேர் சொல்ல முடியும். நீங்கள் நான் பேர் யாருமே சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம பேர் வச்சு தான் 100 ஜோசியர் பேர் வச்சுருப்போம் கோச்சில். இப்போ வந்தால் அப்படியே ஒரு பேர் வைப்பேன், இப்படி வந்தால் ஒரு பேர் வைப்பேன், இந்த பேர் கடைமையாக வச்சுங்க. அவங்களாம் கேட்டாங்கன்னா அப்படி ஒரு பேர் வச்சுங்க. அதெல்லாம் அதான் பேர் எத்தனை பேர் பேரை மாற்றி, அதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதோட்டு ஏதோ எனக்கு இறைவன் கொடுத்தது, ஏதோ 4 பேர் படித்து நல்லா இருந்தால் அந்த ஜோதிடம் பயன்படும்ல.